புரியுது. அதனால் மேபி அவங்க அந்த பிரச்சாரத்தை தீவிரப்படுத்துவாங்களா, இல்லை திருமண கூட்டங்கள், இல்லை மக்கள்கிட்ட போகிறோம். ஏன்னா இன்னும் ஒரு 45 நாள் இருக்குது, என்ன பண்ண போகிறாருன்னு பார்க்கணும். ஆனால் தாவேக்காவால் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பிரச்சனை, ஒரு டேஞ்சர் காத்து கொண்டு இருக்கிறது. அது இல்லைன்றது மட்டும்தானா விடுதலை சிறுத்தைகளுக்கும் சிக்கல் இருக்குது. ஏன்னா தாவேக்காவால் எல்லா கட்சிகளில் இருந்தும் ஓட்டு போகுது. அது வந்து நிதர்சனமான உண்மை. தாவேக்காவால் வந்து அதிமுகவுக்கு கிடைக்க வேண்டிய வாக்குகள் குறையும், திமுகலேருந்து கணிசமாக வாக்குகளை பிரிக்கிறதுக்கு இருக்குது, காங்கிரஸ் கட்சியோட வாக்குகளையும் வந்து விஜய் அவர்கள் தனியாக நிற்கும் போது எல்லா கட்சிகளிலிருந்து வாக்கு எடுப்பார். எந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸை தூக்குவார். ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் மோஸ்ட்லி விஜய்க்கு தான் போகும். அதில் பெரிய, அதாவது ஆல்மோஸ்ட் அந்த டெரெயின் இருக்கு இல்லைங்களா, அந்த 18லேருந்து 25 வயசு டெரெயின் இருக்கு பாருங்க, அந்த டெரெயினில் வந்து விஜய் வந்து ஒரு கணிசமான வாக்குகள் லீடு கூட பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது அந்த ஜோனில் வந்து திமுக விடவும் அதிமுக விடவும் அதிகமான வாக்குகள் வந்து விஜய் பிரிக்கிறதுக்கும் விஜய் வாங்குவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதை தாண்டி அரசியல் தான் என்ன, அரசியல் எப்படி பண்ணணும், யாருக்கு ஓட்டு போடணும், நம்ம ஊருக்கு யார் செய்வா, எம்எல்ஏ இருப்பாரா லோக்கலில், எம்எல்ஏ என்ன செய்வார்,